வருங்கால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள ஒரு டாபிக் தான் நூலகங்கள் பற்றி அறிவோம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நான் 2 நூலகம் பற்றி சொல்லிட்டேன். இப்போ 3வது நூலகம் பார்ப்போம். உவேசா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1942 தொடங்கினாங்க. இந்த நூலகத்தில் எல்லா நூலகத்துலையும் சொல்கிற மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, வடமொழியில் பல்வேறு மொழிகளில் நூல்கள் உள்ளன. சரிங்களா? இங்கே 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 நூல்களும் இங்கே இருக்குது. அப்படி சரிங்களா? அடுத்தது கீழ்திசை நூலகம். கீழ்திசை நூலகம் 1869 தொடங்கினாங்க. எப்போ 1869 தொடங்கினாங்க. இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி போல் பல மொழிகளில் ஓலைச்சுவடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு போன்ற பல துறைகளில் உள்ள நூல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் இது ஒரு நூலகமாக இருந்துச்சு. சரிங்களா? உலகிலேயே அதிகமான தமிழ் ஓலைச்சுவடிகள் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 26 லட்சம் ஓலைச்சுவடிகளை கொண்டு 72,748 ஓலைச்சுவடிகளும் 25,373 ஆய்வு நூல்களும் இங்கே இருக்குது. சரிங்களா? சௌந்தரபாண்டியன் அவங்க முயற்சியால் தான் என்ன ஆச்சுன்னா இந்த ஆராய்ச்சி கருவூலம் அரசினர் கீழ் திசை சுவடி நூலகமாக மற்றும் ஆய்வு மையமாக பெயர் மாற்றினாங்க. ஆல்ரெடி சொன்னது தான் தமிழ், வடமொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பாரசீகம், அரபு, உருது, சிங்களம் ஆகிய மொழிகளில் இங்கே சுவடிகள் இருக்குது. சரிங்களா? சுவடிகள் என்னென்ன சுவடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த சுவடிகள் 2 சுவடிகளாக இருக்குது. என்னென்னா ஒன்று ஓலைச்சுவடிகள், இன்னொன்று தாள் சுவடிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் யாரோட தொகுப்புனால இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறேன். காலன் மெக்கானிக்ஸ் இருக்கார்ல, அவர் 1754 1821 இருக்கும். அதுக்கப்புறம் லேடன் அதுக்கப்புறம் மிஸ்டர் சிபி பிரவுன். இவங்க 3 பேரோட தொகுப்புனால தான் இது உருவாக்குறதுக்கு ஆதரவாக இருந்துச்சு. சுவடிகளில் என்னென்ன சுவடிகள் பிரிவுலாம் இருக்குது அப்படின்னா இலக்கியம், இலக்கணம், வரலாறு, தத்துவம், அறிவியல், வானியல். இதோட சுவடிகள் பிரிவுகள் இப்படி இதை பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கைவிதிகள் என்னென்ன மாநிலத்தை பற்றி இருக்குன்னா தமிழ்நாடு, ஆந்திரா 2ம் பற்றியும் இதில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இது இயங்கி வருது. ஓகேங்களா? தேங்க்யூ மக்களே.